அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, அல்ஜீப்ரால ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் குட் சோல் ட்ரூலி புனீத் அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 1ன்னு சொல்றாங்க. இப்போ இதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும். இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொன்னாலே தொடர்ந்து வர நம்பர்ஸ் தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். என்ன ஆர்டர்னா, ஒன்று வந்து ஸ்மாலஸ்ட்டு, இன்னொன்று வந்து லார்ஜஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ +1 அப்படின்றது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல அடுத்த நம்பர் கிடைக்கும். ஏன்னா +1 அப்படின்றது வந்து நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் போறதால அடுத்த நம்பர் வந்து கிடைக்கும். ஒருவேளை அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, நமக்கு ப்ரிசீடிங் நம்பர் கிடைக்கும். ப்ரிசீடிங்னா முன்னாடி நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு குடுத்திருக்கிற இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா, அந்த கன்சிக்யூட்டிவா இருக்கிற நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படின்ட்டு நமக்கு எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 1ன்னு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அது ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படின்றதெல்லாம் நமக்கு குடுக்கல. ஸோ ஆட் நம்பர்னா 1, 3, 5 அந்த சீரிஸ்ல வரும். ஈவன் நம்பர்னா 2, 4, 6 அந்த சீரிஸ்ல வரும். அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே குடுக்காததால, நம்ம குடுத்துருக்கிற கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ நம்ம நேச்சுரல் நம்பரா நம்ம எடுத்துப்போம். நேச்சுரல் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 1 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, இதுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம நேச்சுரல் நம்பரா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில அவங்களே வந்து குடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்றது சம்ல அவங்களே வந்து குடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் நம்பருக்கும், இதுக்கு முன்னாடி நம்பருக்கும் வந்து நமக்கு என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1. அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுது, அது வந்து நமக்கு இப்போ 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் நமக்கு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 1ன்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா குடுத்துருக்கிறதே 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான். அதுல லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ நம்ம இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும், இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் மாரி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, நமக்கு என்ன ஆகும்? ப்ரிசீடிங் நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்பர் கிடைக்கும். ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, -1 குடுக்கலாம். அப்போ இங்க குடுத்திருக்கிற இந்த x + 1ல -1 பண்ணும்பொழுது, +1 -1 கேன்சல் ஆயிட்டு நமக்கு xன்ற வேல்யூ வரும். இப்போ அந்த x அப்படின்ற வேல்யூவ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x இருக்கு இல்லைங்களா? இதுக்கும் முன்னாடி நம்பர். இப்போ இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். அதுலேருந்து ஒண்ணு மைனஸ் பண்ணிட்டோம். அது x. இப்போ இன்னொன்னு நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ரிசீடிங் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முன்னாடி நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க எப்படி நம்ம -1 பண்ணோமோ, அதே மாரி x - 1 அப்படின்னு நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்போ இத நம்ம இப்போ x - 1 அப்படின்னு குடுத்துட்டோம். அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இது வந்து நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர். இத அப்படியே மைனஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த 2 நம்பர் வருது. இப்போ நம்ம இத ஆர்டர்ல எழுதிப்போம். x - 1 x x + 1. அப்போ பார்க்கும்பொழுது x - 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, xோட லெஸ்ஸு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, x + 1ஓட x வந்து லெஸ்ஸு. அப்போ நமக்கு இப்ப பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. x + 1 அப்படின்றது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து x - 1. ஸோ ஃபைனலா த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் திஸ் சீக்வென்ஸ் அப்படின்ட்டு x - 1ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.